ஓகே. ஸோ இன்னைக்கு என்னன்னா, டிஎன்எஸ் பத்தி சும்மா ஜஸ்ட் பேசிக்ஸ் பார்க்கலாம். நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு டிஎன்எஸ் பத்தி சொல்லியிருப்பேன். அதோட அது வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. டிஎன்எஸ்ங்கிறது என்ன? டொமைன் நேமிங் சிஸ்டம். இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க்ஸ்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிஎன்எஸும் டிஹெச்சிபி இந்த ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டிஹெச்சிபிங்கிறது வந்துட்டு டொமைன் ஹோஸ்டிங் கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலா சம்திங் வரும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தலாம். டிஹெச்சிபி டொமைன் ஹோஸ்டிங் கண்ட்ரோல் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் டைனமிக் ஹோஸ்டிங் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இந்த டிஎன்எஸ் டிஹெச்சிபி பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து விண்டோஸ் கூடயும், இந்த ரெண்டு காம்போனன்ட் வந்து விண்டோஸ் கூடயும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இதை பற்றி என்னங்கிறத நீங்கள் டீப்பாக வந்து டீப் மீன்ஸ் கொஞ்சம் அதை பற்றி பேசிக்ஸை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த டிஎன்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, டொமைன் நேமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இந்த டிஎன்எஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு 2 வகையான ஆக்டிவிட்டி வந்து காமனாக பண்ணுது. அது வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸ்லேயும் சரி அஜூர்லேயும் சரி இந்த டிஎன்எஸ் வந்து காமனாக ஒர்க் ஆகுது. இந்த டிஎன்எஸ் உடைய ஆக்சுவல் வேலையே என்னென்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு இன்புட்டை உங்கள் சிஸ்டத்துலேயும் சரி இல்லை நீங்கள் ப்ரௌசர்லேயும் சரி நேமாக கொடுத்தீங்கன்னா அதை வந்து கன்வெர்ட் டு அதை வந்து என்ன பண்ணணும்னா ஐபியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா சிஸ்டம் வந்து எதை வந்து சிஸ்டம் வந்து ரீட் பண்ணும் அப்படின்னா, சிஸ்டம் வந்து ஒன்லி நம்பர்ஸை மட்டும்தான் ரீட் பண்ணும். சிஸ்டம் ஒன்லி ரீட் நியூமரிக். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் வந்து எப்படின்னா நம்பர்ஸு 0, 1 டெசிமல் வேல்யூஸ் இந்த மாதிரி வேல்யூஸ் தான் வந்து அதை கன்சிடர் பண்ணும். சிஸ்டத்துக்கு வந்து எது வந்து 1, 2, 3 சாரி எது வந்து ஏபிசி அது எதுவுமே தெரியாது. நம்ம கொடுக்குறத வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஏன்னா சிஸ்டம் வந்து எப்படி மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் லேபிளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க பைனரிஸ் பற்றி 0, 1, 0, 1, 0, 1 சொல்லிட்டு. ஏன்னா மிஷின்ஸ் வந்து வெறும் வேல்யூஸ் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணும், நேம்ஸை ஐடென்டிஃபை பண்ணாது. அப்போது அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் இந்த சிஸ்டத்துக்கு வந்து ஒரு மெக்கானிசம் தேவைப்படுது கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது நேம்லேருந்து ஐபியாக கன்வெர்ட் பண்ணுறது. எப்படி ஐபின்னு சொல்லலாம், இல்லை நேம்லேருந்து நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் தேவைப்படுது. அந்த மெக்கானிசம் தான் என்னென்னா டிஎன்எஸ், டொமைன் நேமிங் சிஸ்டம் அப்படின்றது. அப்போது வெறும் நேமை மட்டும்தான் அதை கன்வெர்ட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. இது வந்து நம்பர்ஸ் ஆர் ஐபி அட்ரஸ் இதையும் என்ன பண்ணோம் கன்வெர்ட் டு நேமை கன்வெர்ட் பண்ணும். இது வந்து 2 வேலையை செய்யுது. ஒன்று வந்து நேம்லேருந்து ஐபி அட்ரஸ் அதாவது நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. இன்னொன்று வந்து நம்பர்லேருந்து ஐபியை கன்வெர்ட். 2 மெத்தட்லையும் இது ஒர்க் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெத்தட் பேர் என்னன்னா ஃபார்வேர்ட் லுக்அப். இது வந்து ரிவர்ஸ் லுக்அப். ஓகேவா? இந்த மாதிரி அது 2 வகையான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது, ஜென்ரலாக வந்து பண்ணுது. ஓகே, இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆர்டிபி எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, எம்எஸ்டிஸில் போயிட்டு ஒரு பப்ளிக் ஐபி தான் கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஐபி கொடுத்து தான் ஆர்டிபி எடுப்பீங்க. இப்போது நீங்கள் எப்படி இதை நம்பராக கொடுத்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா, இந்த டிஎன்எஸ் ரிவர்ஸ் லுக்கப்பில் நீங்கள் கொடுத்த நம்பர்ஸை ஐபி அதாவது நம்பர்ஸை வந்து நேமாக கன்வெர்ட் பண்ணி இது எங்கே போய் பாயிண்ட் அவுட் பண்ணுது, இந்த ஐபியை அஜூரில் இருக்கக்கூடிய அந்த விஎம்ஸை போய் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த விஎம்னா இங்கே போய் அது பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஓகேவா? அப்போது நீங்கள் கொடுக்குற ஐபியை எடுத்துக்கிட்டு அது நேமை கன்வெர்ட் பண்ணி அது அஜூருக்கு ரீடைரக்ட் பண்ணுது. ஓகேவா?
இதே மாதிரி தான் நீங்கள் இந்த விஎம்க்கு இப்போது நம்ம ஐபி அட்ரஸ்க்கு பதிலாக நேமை கொடுக்கணும். அதை நம்ம நேமை கான்ஃபிகர் பண்ணணும். அந்த நேம் தான் என்னென்னா டிஎன்எஸ் நேம். ஓகேவா? ஸோ we need to configure DNS name for Azure VM. ஸோ நேமை கான்ஃபிகர் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல என்ன ஆக்ஷன் நடக்கும்? நேம்ல இருந்து ஐபிக்கு கன்வெர்ட் ஆகும், ஃபார்வர்ட் லுக்அப் நடக்கும். நேம் கொடுத்துட்டோம்னா, அதாவது கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா நேமை கொடுத்தா போதும், ஃபார்வர்ட் லுக்அப் நடந்து நம்மளுக்கு ஆர்டிபி கிடைக்கும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இந்த டிஎன்எஸ்னா என்னென்ன? ஓகே, ஸோ இப்போ இந்த டிஎன்எஸ் வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, அது எப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஹெச்சிபி அப்படிங்கிறது என்னென்னா டைனமிக் ஹோஸ்டிங் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிஹெச்சிபியும் டிஎன்எஸும் 2 காம்போனண்ட்டும் ஒரு விண்டோஸில், அதாவது ஒரு சர்வருக்குள்ள இந்த 2 காம்போனண்ட்டுமே இருக்கும். இந்த 2 காம்போனண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி டிஎன்எஸ் வந்து இந்த வேலையை பார்க்கும். அப்போ இந்த டிஹெச்சிபி என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, இந்த டிஹெச்சிபி வந்து புதுசாக எந்த ஒரு மிஷினுமே வந்து டொமைனில் ஆட் ஆகிறப்போ, அப்படி சொல்லிக்கலாம், டொமைனில் ஆட் ஆகிறப்போ இந்த டிஹெச்சிபி என்ன பண்ணுதுன்னா ஐபி அட்ரஸை வந்து அசைன் பண்ணும். அசைன் ஐபி அட்ரஸ் டு விர்ச்சுவல் மிஷின் விஎம். இங்கே நம்மளுக்கு அஜூரில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அஜூர் டிஹெச்சிபி சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் நெட்வொர்க்கிங் செஷனில் வந்து சொல்லியிருப்பேன். அஜூர் டிஹெச்சிபி சர்வீசஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினுக்கு அசைன் தி ஐபி அட்ரஸ் டைனமிக்கலி டு விஎம், அஜூர் விஎம்ஸ். இது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அஜூர் டிஹெச்சிபி சர்வீஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு வந்து ஐபியை வந்து அசைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த டிஹெச்சிபி வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மிஷின்ஸ்க்கு ஐபி அட்ரஸை அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனண்ட். ஓகேவா? இந்த டிஹெச்சிபி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது வந்து டோரா ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸில் தான் வந்து ஒர்க் ஆகும். டிஸ்கவர் ஆப்ஜெக்ட், ஒன் மோர் திங், டிஸ்கவர் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் அக்னாலஜ்மெண்ட் சம்திங், டோரா ப்ராசஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீ டயத்தில் வந்து கூகுள் என்ன பண்ணணும், இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டோரா ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத தான் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கணும். ஸோ டோராங்கிறது என்னென்னா டிஸ்கவர் ஆஃபர் ரிக்வெஸ்ட் அக்னாலஜ்மெண்ட். இந்த மாதிரி இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா டிஸ்கவர் ஆஃபர் ரிக்வெஸ்ட் அக்னாலஜ்மெண்ட். இந்த டோரா ப்ராசஸில் தான் வந்து ஒரு விஎம்க்கு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகுது. ஓகேவா? ஸோ இது நீங்கள் டீட்டெயிலாக வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு விஎம் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த விஎம்க்கு டிஎன்எஸ் நேமை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அஜூருக்கு போயிட்டு நான் ஒரு விஎம் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த விஎம்மை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த விஎம்க்கான டிஎன்எஸ் சர்வீசஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, இப்போது ஒரு விஎம் வந்து நம்மளுக்கு டிப்ளாய் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த விஎம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஎம்மை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த விஎம்க்கான பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஎம் டிப்ளாய் பண்ணிவிட்டு அந்த விஎம்க்கான பப்ளிக் ஐபி அட்ரஸை எடுத்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆர்டிபி எடுப்போம். நார்மலாக இந்த மாதிரி நம்ம ஆர்டிபி எடுப்போம். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம இப்படி தான் வந்து ஒரு விஎம்மை ஆர்டிபி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நான் டிஎன்எஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நேம்லேருந்து ஐபியை கன்வெர்ட் பண்ணுறது.
அதாவது இப்போ இது வந்து நேமாக இருக்குது, சரி இது வந்து ஐபி அட்ரஸாக இருக்குது. இதை வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நான் நேமாக மாற்ற போகிறேன். அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டிபி எடுக்கிறப்போ ஐபியை வச்சு எடுக்காமல் நேம் வச்சு தான் நம்ம ஆர்டிபி எடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா டிஎன்எஸ் நேம் நாட் கான்ஃபிகர்ட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மீனிங்ஃபுல் நேம் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம யாருக்கு டிஎன்எஸ் செட் பண்ண போகிறோங்கிறது இங்கே இருக்கு பாருங்கள். ஐபி அட்ரஸ் யார், 20.18 இதுதான் வந்து ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ்க்கு நம்ம டிஎன்எஸ் லேபிள் இங்கே பாருங்கள், டிஎன்எஸ் நேம் லேபிள் இது நம்ம செட் பண்ண போகிறோம். இதில் டாட் இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து அஜூர் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிற ஒரு டிஎன்எஸ் நேம். இதை நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. நம்ம இங்கே எந்த நேம் கொடுத்தாலும் அந்த நேம்க்கு அப்புறம் டாட் ஈஸ்டியூஎஸ் டாட் கிளவுட் ஆப் டாட் அஜூர் டாட் காம்ங்கிற ஒரு டிஎன்எஸ் நேம் வந்து ஆட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து நம்ம டெஸ்ட் விஎம் சொல்லி வச்சுருக்கோமா, ஸோ டெஸ்ட் விஎம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே, நேம் நாட் அவைலபிள், கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான நேம் கேட்குது இது. ஸோ எப்படி கொடுக்கலாம், லெர்னிங் -vm. ஓகே, ஸோ லெர்னிங் -vm அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த நேம் வந்து அது எடுத்துக்கிடுச்சு. அப்போது இந்த நேம் கூட எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகும், டாட் ஈஸ்டியூஎஸ் டாட் கிளவுட் ஆப்ஸ் டாட் காம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிஎன்எஸ் நேமை வந்து இந்த ஐபிக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். ஐபிக்குனா இந்த விஎம்க்கு நம்ம செட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஐபி தான் வந்து பப்ளிக் ஐபி. ஸோ இந்த ஐபிக்கு வந்து நம்ம செட் பண்ணுறோம். நீங்கள் ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே ப்ரைமரிக்கு அதாவது பப்ளிக் ஐபியில் செட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து எதில் செட் பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு வந்து டைனமிக் இது நேம் வந்து அசைன் ஆகும். ஆனால் அது வந்து நம்ம இந்த மாதிரி மேனுவலாக கொடுக்க மாட்டோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விண்டோஸுடைய ஆக்டிவ் டைரக்டரியிலே எல்லாமே கன்ஃபிகர் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேயே வந்து அந்த டிஎன்எஸும் டிஹெச்டிபி இருக்கிறதுனால இந்த மாதிரி மேனுவலாக பண்ண மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த விஎம்க்கு வந்து என்ன நேம் நம்ம செட் பண்ணியிருக்கோம், லெர்னிங் -vm. இப்போ நம்ம ஒன் ஸ்டெப் பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிஎன்எஸ் நேம் வந்து காட்டிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் நேம் இதுதான் லெர்னிங் -vm, இதுதான் இந்த விஎம்மோட டிஎன்எஸ் நேம். ஓகேவா? இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்டிபியை க்ளோஸ் பண்ணுறேன். நமக்கு ஆர்டிபி வந்துருக்கிற இந்த மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்ப எம்எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணி இந்த நேமை கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ இது வந்து இந்த விஎம்மோடைய டிஎன்எஸ் நேம். இப்போது இந்த நேமை கொடுத்துட்டு நான் கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கனெக்ட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த டிஎன்எஸ் நேம் வந்து கரெக்டாக எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுது, அந்த ஐபி அட்ரஸ் எதுவோ அங்கே போய் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அப்படின்னா என்ன மீனிங், நேமை வந்து ஐபியாக இந்த விஎம் வந்து இந்த டிஎன்எஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஓகே, இட்ஸ் நாட் மீன் தட் இட்ஸ் நாட் பிலாங் டு ஸ்பெசிஃபைட் நெட்வொர்க், வெரிஃபை த கம்ப்யூட்டர் நேம் அண்ட் ரிமோட் டெஸ்க்டாப். ஓகே, அது வந்துட்டு நெட்வொர்க் லெவலில் இது ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னு வருது. பட் இப்படித்தான் நம்ம ஆர்டிபி எடுக்கணும். ஓகே, ஸோ கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ மிஷின் வந்து ஆர்டிபி ஆயிடுச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் பதில் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, லெர்னிங் -vm eastyus.cloudapp.azure.com நம்மளுடைய டிஎன்எஸ் நேம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து விஎம்மை இந்த மெத்தடில் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடில் ஃபார்வேர்ட் லுக்அப் மெத்தடில் நம்ம விஎம்மை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் we need to configure DNS name for Azure VM forward lookup. இந்த மெத்தடில் நம்ம விஎம்மை ஆக்சஸ் பண்ணுறோம், கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஸோ அஜூர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன். ஸோ ஜென்ரலாக இதில் மீனிங், இந்த நேம்லேயே மீனிங் இருக்குது. கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு இதிலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து ஒரு லிங்க்கு, இங்கேருந்து அங்கே இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இங்கே கொண்டு வரணும். இதுதான் வந்து நார்மலாக ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அஜூர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அப்படின்னா அஜூர் நெட்வொர்க்கில் இருந்து எதெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான், அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அஜூர் நெட்வொர்க் கம்யூனிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் அஜூர் ரிசோர்சஸ் வித் இன்டர்நெட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் அஜூர் ரிசோர்சஸ் வித் இன்டர்நெட். ஸோ அஜூர் ரிசோர்சஸ்ங்கிறது யார், நம்ம அஜூர் போர்ட்டலில் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் மிஷின்ஸ், நம்ம அஜூரில் என்னென்னலாம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து அஜூர் ரிசோர்சஸ் கீழே வரும். விர்ச்சுவல் மிஷின்ஸ் வரும், லோட் பேலன்சர் வரும், அந்த மாதிரி நிறைய வரும். அப்போது இது எல்லாமே வந்து அஜூர் ரிசோர்சஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டயக்ராம்லையும் காட்டிடுறேன். ஸோ இது வந்து அஜூர் போர்ட்டல். ஓகே, ஸோ இந்த அஜூர் போர்ட்டலுக்குள்ள இந்த மாதிரி விஎம்ஸ் வந்து நிறைய இருக்கும். VM1, VM2, VM3, இந்த மாதிரி நிறைய விஎம்ஸ் வந்து இங்கே இருக்குது, அஜூரில் இருக்குது. ஸோ இந்த விஎம்ஸ் எல்லாம் எதில் இருக்குது, ஒரு நெட்வொர்க்குள்ளே இருக்குது. இதுதான் வந்து ஒரு விநெட். ஓகேவா? அப்போது ஒரு விநெட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், அதாவது இந்த விஎம்ஸ் வந்து ஒரு இன்டர்நெட் கூட, இன்டர்நெட்டுங்கிறது எங்கே இருக்குது, இதுதான் வந்து ஒரு இன்டர்நெட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த விஎம்மு இப்படி போயிட்டு ஓவர் த இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம அடிக்கடி டெய்லி பண்ணிகிட்ருக்கிற ஒரு டாஸ்க் தான். ஸோ இந்த மாதிரி தான் இது இன்டர்நெட் கூட இந்த விஎம்ஸ் வந்து கம்யூனிகேட் ஆகும். ஓகேவா? இது எந்தெந்த மெத்தட்லலாம் கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு நான் உங்களுக்கு நார்மலாக சொல்கிறேன். நம்ம விஎம்ஐ எப்படி ஆர்டிபி எடுப்போம், ஒரு பப்ளிக் ஐபி வச்சு ஆர்டிபி எடுக்கிறோம். நான் இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பப்ளிக் ஐபி வச்சு தான் ஆர்டிபி எடுப்போம். அப்போ என்ன மீனிங், நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு விஎம் வந்து நம்ம வெளியிலிருந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் சைட், அதாவது இன்டர்நெட் வந்து இப்போ நம்ம தான் இங்கே இருக்கோம், நம்ம வந்து வெளியிலேருந்து ஒரு விஎம் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஎம்முக்கு பப்ளிக் ஐபி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெளியிலேருந்து இந்த விஎம்ஐ அக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் ஐபியும் இது கூட எங்கே இருக்கணும், 3389ங்கிற போர்ட் வந்து எனபிள் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதே மெக்கானிசம் தான் இப்போது கம்யூனிகேஷன் ஆஃப் அஜூர் ரிசோர்சஸ் வித் இன்டர்நெட். அப்போ அஜூர் ரிசோர்சஸ் வந்து இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு பப்ளிக் ஐபி வேணும். ஸோ அந்த பப்ளிக் ஐபி எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இந்த விஎம்மில் இருக்கக்கூடிய நிக்கில் வந்து அசோசியேட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போது இந்த விஎம் நம்ம வெளியில் இருக்கோம், இப்போது இந்த வெளியிலேருந்து நம்ம இந்த விஎம் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் வேணும், ஒரு பிரிட்ஜ் வேணும். அந்த கம்யூனிகேஷன் பிரிட்ஜ் தான் யார், பப்ளிக் ஐபி. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் மிஷினு வெளியில் இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணணும், இங்கேருந்து இங்கே திரும்ப கனெக்ஷன் போகணும் அப்படின்னா அதுக்கும் யார், அதே பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான். அப்போது இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து 2-வே கம்யூனிகேஷனாக ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து எதாகவும், ஒன்று வந்து இன்பவுண்டாகவும், இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? இன்பவுண்டாக ஆர்டிபிக்காகவும், அவுட்பவுண்ட் வந்து விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருந்து இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணணும். ஓகேவா? இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். பை டிஃபால்ட்டாக நீங்கள் இதை வந்து இன்டர்வியூவில் கேட்டாலும் கேட்பாங்க, பை டிஃபால்ட்டாக ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு மிஷினுக்குள்ளே இருந்து வெளியில் போகிறதுக்கான அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி வந்து எனபிளில் இருக்கும், அதாவது ஆக்சஸ் இருக்கும். பை டிஃபால்ட்டாக விஎம்குள்ளே இருந்து இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகேவா? எவ்வளோ பெரிய செக்யூர் நெட்வொர்க்காக இருந்தாலும் நம்ம அஜூரில் நான் சொல்லியிருப்பேன், இதுதான் வந்து அஜூர் போர்ட்டல், இதுக்குள்ளே நம்ம விநெட், அதுக்குள்ளே தான் விஎம் பிளேஸ் பண்ணியிருப்போம். இப்படி இருந்தாலுமே இங்கே இருந்து வெளியில் போகிறதுக்கான அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி வந்து பை டிஃபால்ட்டாக ஓப்பனில் இருக்கும். ஓகேவா? பை டிஃபால்ட் அவுட்பவுண்ட் கனெக்ஷன் ஓப்பன். இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும். இங்கேருந்து
இது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் பை டிஃபால்ட்டாக வந்து இங்கே இருக்கக்கூடிய விஎம்லேருந்து வெளியில் இன்டர்நெட்டுக்கு போகக்கூடிய ஆக்சஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு விஎம் லாகின் பண்ணிட்டேன். இந்த விஎம்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருந்து நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இதில் இருந்து நான் கூகுள் ஓப்பன் பண்ணுறேன். கூகுளுங்கிறது என்ன, ஒரு பப்ளிக் வெப்சைட் தான் அது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறேன், கூகுள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண உடனே எனக்கு கூகுள் ஓப்பன் ஆயிடுச்சு. கூகுள் மட்டும் இல்லை, நீங்கள் யூடியூப் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகேவா? அப்போது விஎம் உள்ளேருந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் வந்து அங்கே இன்டர்நெட்டுக்கு வந்து ஆக்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி பாஸ் ஆகுது, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த பப்ளிக் ஐபி வழியாக இந்த கம்யூனிகேஷன் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இங்கே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம மெயினாக செக் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கூகுளில் நம்ம வாட் இஸ் மை ஐபின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணி பார்க்கணும். வாட் இஸ் மை ஐபி. இதை எதுக்கு பார்க்கணுன்னா, இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இங்கேருந்து இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த ஐபி வழியாக நம்மளுடைய கனெக்ஷன் போகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள் 20.185.70.213. அப்போது இந்த ஐபி வழியாக தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வந்து, அதாவது கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஐபியும் நம்ம ஆர்டிபி எடுத்திருக்கக்கூடிய இந்த ஐபியும் ஒரே ஐபியாக தான் இருக்கணும். ஓகேவா? இந்த ஐபியும் நம்ம ஆர்டிபி எடுத்திருக்கிற இந்த ஐபியும் ஒரே ஐபியாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஐபி இதுதான் பப்ளிக் ஐபி. இது வழியாக தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் உள்ளே வருது, வெளியில் போகுது. ஓகேவா? அப்போ வாட் இஸ் மை ஐபின்னு செக் பண்ணோன்னே நம்மளுக்கு 2 ஐபியும் ஒரே ஐபியாக வந்துருச்சு. ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் என்ன, ஃபஸ்ட் வந்து பப்ளிக் ஐபி. செகண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்து அதை பற்றி பார்க்க போகிறோம். NAT கேட்வே பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பப்ளிக் ஐபி அப்படிங்கிறது என்னது, ஒரு சிங்கிள் ஐபி வழியாக நடக்கக்கூடியது. இந்த NAT கேட்வே வந்து என்ன அப்படின்னா, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் கேட்வே. ஓகேவா? NAT கேட்வேயோட ஃபுல் ஃபார்ம் வந்து நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் கேட்வே. இந்த கேட்வே NAT கேட்வே ஐபிஸ் வச்சு, NAT கேட்வே ஐபிஸ். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மிஷின்ஸ்க்கான ஐபியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது பப்ளிக் ஐபி வழியாக தான் இப்போ இங்கேருந்து இங்கே போகுது. அப்புறம் ஏன் வந்து NAT கேட்வே ஐபியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல மொத்தம் எத்தனை விஎம் இருக்குது, 1 2 3 விஎம் இருக்குது. இப்போது நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு விஎம்ல இருந்தும் நம்மளுக்கு இன்டர்நெட்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போது ஒவ்வொரு விஎம்க்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு பப்ளிக் ஐபியை வச்சு தான் நம்ம ஆர்டிபி எடுத்திருப்போம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு விஎம்க்கும் ஒரு பப்ளிக் ஐபி வச்சு ஆர்டிபி எடுத்திருப்போம். அப்போது இந்த இடத்துல இந்த விஎம் 123க்கு இந்த விஎம் 123லேருந்து 3 செட் ஆஃப் ஐபிஸ் வழியாக இன்டர்நெட்டுக்கு போகுது கனெக்ஷன். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ 10 விஎம் இருக்குன்னா 10 பப்ளிக் ஐபி அட்ரஸ் வழியாக தான் இந்த கனெக்ஷன் வந்து வெளியில் போகுது. அப்போது இதே மாதிரி நம்மக்கிட்ட 100 மிஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ 100 பப்ளிக் ஐபி அட்ரஸ் வழியாக நம்மளோட இன்டர்நெட் வந்து, நம்மளுடைய ஆக்சஸ் வந்து, கம்யூனிகேஷன் வந்து வெளியில் போகுது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறது, அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். மானிட்டர் பண்ணுறது ஒரு பெரிய சிரமம் தான். இந்த மாதிரி நிறைய ஐபி அட்ரஸ் வழியாக நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து வெளியில் போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை மானிட்டர் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த NAT கேட்வேஸ் ஐபிஎஸை வச்சு என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு ஐபியை வச்சு இருக்கக்கூடிய எல்லா விஎம்ஸையும் ஒரே ஒரு ஐபி வழியாக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கான டயக்ராம் காட்டுறேன். இப்போ வந்து விஎம், இது ஃபுல்லாமே குட்டி குட்டி பாக்ஸ் ஃபுல்லாக விஎம் போட்டுறேன்.
ஸோ இங்கேருந்து இது ஃபுல்லாக விஎம்ஸு விஎம் 2 3. ஸோ இந்த மாதிரி விஎம் 1 2 3 இந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஎம்க்கும் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். அது வழியாக தான் இன்டர்நெட் வெளியில் போகுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதுதான் வந்து இன்டர்நெட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு NAT கேட்வே ஐபியை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். NAT கேட்வே ஐபியை வச்சு என்ன பண்ண, இந்த ஐபி வந்து ஒரே ஒரு ஐபி தான், சிங்கிள் ஐபி. ஒரே ஒரு ஐபி வழியாக இந்த 3 விஎம்சி என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரே ஒரு சிங்கிள் ஐபி வழியாக என்னுடைய கனெக்ஷனை பாஸ் பண்ணி இந்த சிங்கிள் ஐபி தான் வந்து வெளியில் இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் ஆக போகுது. ஓகேவா? இந்த சிங்கிள் ஐபி தான் வெளியில் போய் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா ஒரே ஒரு ஐபி வழியாக தான் இருக்கக்கூடிய எல்லா விஎம்ஸோடைய கம்யூனிகேஷனும் பாஸ் ஆகுது. அப்போ ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். இன்டர்நெட் ஆக்சஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விஎம்ஸ்க்கான அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி ஆக்சஸே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளால் பிளாக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறதுக்காக தான் NAT கேட்வே வந்து உள்ளே வந்திருக்கு. NAT கேட்வே ஐபிஸ் வந்து இங்கே உள்ளே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பிளாக்கெல்லாம் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், NAT கேட்வேஸை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இருக்கக்கூடிய விஎம்ஸை வந்து NAT கேட்வே வழியாக நம்ம அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு வைக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பதிலாக நம்ம NAT ஐபிஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பப்ளிக் ஐபியை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், டிஸ்அசோசியேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு NAT கேட்வே கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து தேவை தான். ஸோ இப்போதைக்கு வந்து இதை நான் டிஸ்அசோசியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளுடைய நிக் கார்டுக்குள்ளே போயிட்டு அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ்னா டெலீட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து டிஸ்அசோசியேட் பண்ணுறேன் நம்மளோட நிக் கார்ட்லேருந்து. ஸோ ஐபி கான்ஃபிகரேஷன் போயிட்டு ஐபி கான்ஃபிக் 1 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அசோசியேட்னு சொல்லியிருக்கோம், அதை நம்ம டிஸ்அசோசியேட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் பப்ளிக் ஐபி அட்ரஸ். இது நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன், அசோசியேட்னு இருக்கா, இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். அப்போது இங்கே பாருங்கள் நம்மளுடைய விஎம் வந்து ஆர்டிபி ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஐபியை வந்து பப்ளிக் ஐபி வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஆர்டிபி என்னால் இதுக்கப்புறம் ஆர்டிபி ஒர்க் ஆகாது, ஏன்னா நான் பப்ளிக் ஐபி அட்ரஸை தூக்கி விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு NAT கேட்வே வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பேக் வந்தாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், NAT கேட்வேஸ். ஸோ இங்கே NAT கேட்வேயோட டெஃபினேஷன் பாருங்கள். யூஸ் Azure NAT கேட்வே டு ப்ரொவைட் highly resilient and secure outbound connectivity to the internet from private instance in your virtual network. ஓகேவா? இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெஃபினிஷனை. இதை நீங்கள் அப்படியே மைண்டில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும், ஏன்னா இன்டர்வியூக்கு வந்து இது தேவைப்படும். ஓகேவா? NAT கேட்வே யூஸ் பண்ணி ஒரு ஹைலி ரெசிலியன்ட் அண்ட் செக்யூர் அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி, அதை தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். இங்கேருந்து வெளியில் போகுது பார்த்தீங்களா ஒரு சிங்கிள் ஐபி வழியாக, இதுதான் வந்து செக்யூர் அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி. நம்ம ஒரு NAT கேட்வே வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆஸ்யூஷுவலாக ஒரு நேம் கொடுத்துருவோம், NAT-IP. NAT ஐபின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன், அவைலபிலிட்டிலாம் வேண்டாம். ஸோ இங்கே வந்து இந்த NATக்கான ஐடியல் டைம் அவுட். இந்த டைம் அவுட்டுங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு வேளை இந்த NAT கேட்வேல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐடியலாக ஒரு 4 மினிட்ஸ் வந்து டைம் அவுட் எரர் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 4 மினிட்ஸில் அது வந்து மேக்ஸிமம் வந்து அந்த இஷ்யூவை சரி பண்ணிடும். ஓகேவா? அதுதான் வந்து ஐடியல் டைம் அவுட்டு. ஸோ
நம்ம சாய்ஸ் தான். நம்ம 1 மினிட் 2 மினிட் வரைக்கும் வைக்கலாம். அப் டு 120 மினிட்ஸ். 120 மினிட்ஸ்னா என்ன, அப்ராக்சிமேட்லி 2 ஹவர்ஸ் கூட இந்த இந்த நாட் கேட்வே வந்து டைம் அவுட் எரரில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அவுட் பவுண்ட் ஐபி. இந்த அவுட் பவுண்ட் ஐபிங்கிறது தான் நம்ம இந்த நேட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் ஐபியை தான் வந்து கிரியேட் பண்ணுறோம் நேட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேட் ஐபின்னு சொல்லியிருப்போம்னா நேட் சிங்கிள் ஐபி, இது வந்து ஒரு பப்ளிக் ஐபி. இப்போ இந்த இடத்துல நேட் ஐபி செலக்ட் பண்ணுங்கன்னு கேட்குது. நேட் ஐபினா பப்ளிக் ஐபி செலக்ட் பண்ணுங்கன்னு கேட்குது. ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த ட்ராப் டவுனில் இல்லைன்னா நம்ம புதுசாக ஒரு ஐபியை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போது நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 பப்ளிக் ஐபிஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா கேனாட் அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த பிஎம் ரீசைஸ் ஒன்றுன்னு ஒரு ஐபி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐபி இதை வந்து அசோசியேட் பண்ண முடியாது, கேனாட் பி அசோசியேட்டட். அப்படின்னா இந்த ஐபி பப்ளிக் ஐபி வந்து ஆல்ரெடி VM1ல யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி VM-test ஐபி, இந்த ஐபியை வந்து நீங்கள் அசோசியேட் கேன் பி அசோசியேட்டட், இந்த ஐபி வந்து அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங், இந்த ஐபியை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், அதாவது நேட் கேட்வேக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சாய்ஸ் தான், இது யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு நேட் ஐபி கிரியேட் பண்ணணும், அதாவது ஒரு பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் கொடுத்து இந்த இடத்துல புதுசாக ஒரு ஐபியை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளுடைய சாய்ஸ் தான், இது இல்லைன்னா அது. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிறனால அப்படி இருக்குது. இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஐபியை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக நான் ஒரு ஐபியை கிரியேட் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி ஐபிஸ் இருக்குது, அதனால் கிரியேட் பண்ணுறேன். SKU வந்து ஸ்டாண்டர்ட் தான், அசைன்மெண்ட் வந்து டைனமிக் தான், ஸ்டாட்டிக் தான். இது வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர் சைட்லேருந்து இந்த இது நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணுறோன்னா ஒரு பப்ளிக் ஐபி வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. இன்னொன்று என்னென்னா பப்ளிக் ஐபி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இது எதுக்காக இந்த இடத்துல வந்து இது ஏன் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன ப்ரிஃபிக்ஸ். ஸோ இது எதுக்காகன்னா இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சில ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது திரும்ப பேக் டு பிக்சர் வரேன். இப்போது லெஸ் நம்பர் ஆஃப் VMஸ்க்கு வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஐபி செட் பண்ணுறோம். ஓகே, இதுவே வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்குக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 VMs 200 VMs இருக்குது, அந்த மாதிரி VMஸ்க்கு ஒரே ஐபி வழியாக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ஐபி வந்து என்ன ஆகிடும், ஹேங் ஆகிடும். ஓகேவா? அப்போது ஒரு ஐபிக்கு பதிலாக ஒரு செட் ஆஃப் ஐபிஸை வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்ன்னு என்னென்னா நிறைய ஐபிஸ் இருக்கிறதா ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல சப்நெட் ரேஞ்சுன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, ஸ்லாஷ் கொடுத்து வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்களே, அதை மாதிரி இங்கே பாருங்கள் /31 30 29 28 இந்த மாதிரி 16 ஐபி அட்ரஸ், 8 ஐபி அட்ரஸ், 4 ஐபி அட்ரஸ், 2 ஐபி அட்ரஸ், இந்த மாதிரி இந்த ரேஞ்ச் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், ஒரு செட் ஆஃப் பப்ளிக் ஐபி அட்ரஸ். இப்போ வந்து /28 கொடுத்தோம்னா 16 பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு இந்த நேட் கேட்வேல அசைன் ஆகிடும். அப்போ அந்த 16 ஐபி அட்ரஸ் எது எதுங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒருவேளை நம்ம இன்டர்நெட்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த 16 ஐபி அட்ரஸை மட்டும் பிளாக் பண்ணால் போதும். அதுக்காகத்தான் இந்த பப்ளிக் ப்ரிஃபிக்ஸை கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய நெட்வொர்க்குக்காக. ஓகேவா? பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஒரு சின்ன நெட்வொர்க்குனால ஒரே ஒரு பப்ளிக் ஐபி மட்டும் நம்ம அசோசியேட் பண்ணால் போதும். இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது எந்த நெட்வொர்க்கில் வந்து இதை அசோசியேட் பண்ண போகிறீங்க, அதாவது எந்த விநெட்டில் நம்ம அசோசியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ விநெட்டை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு விநெட் வச்சுருக்கோம், அந்த விநெட்டை சப்நெட் கேட்குது. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன், நன் கொடுத்துட்றேன். இது கடைசியாக நான் க்ரியேட் பண்ணுறேன். கடைசியாக இந்த நேட் கேட்வேக்கு போய் நம்ம அசோசியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரிவ்யூஸ் கொடுத்துட்றேன், க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இந்த பார்ட் மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், நேட் கேட்வே மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போது கிரியேட் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலை, இன்னும் இந்த விநெட் கூட அசோசியேட் பண்ணலை. ஏன்னா இது இந்த நேட் கேட்வே வந்து எதில் வேணுமோ அங்கே அசோசியேட் பண்ணால் தானே அது ஒர்க் ஆகும். அது வரைக்கும் அது வந்து ஒரு இண்டிபெண்ட் ரிசோர்ஸாக தான் இருக்கும்.
ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ரெண்டு ரெண்டு விதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த NAT கேட்வே வந்து அட்டாச் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா இந்த விஎம்மில் இருக்கக்கூடிய நிக் கார்டில் போயிட்டு அசோசியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த விஎம் இருக்கக்கூடிய சப்நெட்டில் போய் அசோசியேட் பண்ணலாம். இப்போது இந்த 3 விஎம்ஸும் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு சப்நெட்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்நெட் ஏ அப்படின்னு ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இப்போது இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா, சப்நெட்டில் நீங்கள் டைரெக்டாக அசோசியேட் பண்ணீங்க. இப்போ இந்த இதை வந்து டைரெக்டாக சப்நெட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 3 விஎம்ஸும் ஆல்ரெடி இந்த சப்நெட் ஏல தான் இருக்கிறனால ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான், அதாவது ஒரே ஒரு டைம் நம்ம சப்நெட்டில் மட்டும் இந்த NAT கேட்டை ஆட் பண்ணோன்னா இது வழியாக போயிடும். இல்லை நீங்கள் வந்து நிக் கார்டில் அசோசியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு விஎம்முக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு நிக் கார்டு இருக்கும். அப்போ இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் போய் ஒவ்வொரு விஎம்முக்கும் நீங்கள் போயிட்டு இந்த NAT கேட்வே வந்து நீங்கள் அசோசியேட் பண்ணணும். அப்போ 3 டைம்ஸ் பண்ணுற வேலையை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி இந்த 3 விஎம்ஸு சப்நெட் ஏல தான் இருக்குது. அப்போது நம்ம சிம்பிளாக சப்நெட் ஏல மட்டும் அசோசியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விஎம்ஸ் வந்து சப்நெட் ஏ வழியாக தான் வெளியில் போகும். ஏன்னா ஆல்ரெடி சப்நெட் ஏல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்படி மைண்டில் வைங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் நிக் கார்டில் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி சப்நெட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு NAT கேட்வே வந்து டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ NAT கேட்வே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல NAT ஐபி வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்த ஐபியில் இருக்குங்கிறது. ஸோ ஒரே ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே காட்டும். ஸோ கான்ஃபிகர் சப்நெட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ஃபிகர் விச் சப்நெட் ஆஃப் த வர்ச்சுவல் நெட்வொர்க் should யூஸ் திஸ் NAT கேட்வே. எந்த சப்நெட் வந்து இந்த NAT கேட்வேவை யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஐபிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட் பவுண்டு கிளிக் பண்ணிங்கன்னா NAT ஐபி இருக்கும் 172. இந்த ஐபி வழியாக தான் NAT கேட்வே வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பேக் டு நம்மளோட விர்ச்சுவல் மிஷினுக்கு போவோம். விர்ச்சுவல் மிஷினில் விஎம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஎம் இருக்குது. ஸோ அதாவது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற விஎம்மு. இந்த விஎம்க்கு நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு நிக் கார்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு இதுதான் நிக் கார்டு, இதை ஓப்பன் பண்ணி இதில் செக் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னுட்டுன்னு. ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஐபி கான்ஃபிக், ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ஐ திங்க் நான் மேபி கன்ஃபியூஷனில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த விஎம் இருக்கக்கூடிய சப்நெட்டில் தான் போய் அந்த NAT கேட்வேவை நம்ம அசோசியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த விஎம் வந்து எந்த சப்நெட்டில் இருக்குது, டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு சப்நெட்டில் தான் இருக்குது. ஸோ சப்நெட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த சப்நெட்டில் தான் நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சப்நெட்டை கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா NAT கேட்வே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த NAT கேட்வே வந்து காட்டணும். ஸோ என்ன சொல்கிறது, நன். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல NAT கேட்வே வந்து இன்னும் காட்டலை. சர்வீசஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன காட்டணும் அப்படின்னா இந்த NAT கேட்வே வந்து நம்மளுக்கு காட்டணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். போயிட்டு அந்த NAT கேட்வேக்குள்ளே போயிட்டு அதிலிருந்து நம்ம அசோசியேட் பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ NAT கேட்வே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு கான்ஃபிகர் சப்நெட் கொடுப்போம். ஸோ இதில் போயிட்டு ஓகே, இதில் போயிட்டு விநெட் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட் சப்நெட், எந்த சப்நெட்டில் வேணுமோ அந்த சப்நெட் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஒன்ஸு சேவ் பண்ணலாம்.
ஆக்சுவலாக செட்டிங்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக நம்ம நேட் கேட்வே கிரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நேட் கேட்வேக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய சப்நெட்ஸை செலக்ட் பண்ணி நம்ம நம்ம எந்த சப்நெட்டில் வேணுமோ அந்த சப்நெட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப பேக் போயிட்டு விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போய் அதே சப்நெட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலாம். நெட்வொர்க்கிங்குள்ளே போயிட்டு நம்மளுடைய விநெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்நெட். ஸோ நம்ம விநெட்டில் இருக்கக்கூடிய சப்நெட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த சப்நெட்டை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு நேட் கேட்வே வந்து காட்டணும். ஓகே, இன்னும் காட்டலையா? கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. செக்யூரிட்டி குரூப். ஓகே, ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் நேட் கேட்வே வித் இந்த 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 விநெட்டில் இருக்கக்கூடிய சப்நெட்டுக்கு வந்து அசோசியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ லெட் இட் பி, அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ திரும்ப பேக் வாங்க. பேக் வந்துட்டு நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸில் அப்டேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். விர்ச்சுவல் மிஷினுடைய ஓவர் வியூவில் வந்து அப்டேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் இல்லை, நேட் கேட்வே, virtual network, default. Okay, view